இந்த காரை வச்சுக்கிட்டு இந்த கடைக்கு வந்தா யாருக்குனாலுமே டெம்பர் கிளாஸ் வந்து ஃப்ரீயா ஊத்தி தருவாங்களா ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்க ஃபேமிலியில எல்லாரும் உறுப்பினர் ஆயிட்டீங்க, டிவிக்கேல உறுப்பினர் ஆயிட்டீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்த கார்டை காட்டினா கூட 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் பொருளும் இந்த கடையில கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டுல எந்த மொபைல் ஷாப்லயும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தளபதி மொபைல்ஸ் கோவில்பட்டியில மட்டும்தாங்க கிடைக்கும். மறக்காம வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் டிவிக்கேல உறுப்பினரா சேர்ந்துருங்க. ஓகே. கட்சியில் சேர்வதற்கு முன்னாடி பல்வேறு கட்சிகளோட நான் பேச ஆரம்பிப்பேன். கட்சி மெம்பர்களோட, இல்லை தலைவர்களோட, மாவட்ட செயலாளர்களோட, நகர செயலாளர்களோட, பொறுப்பில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிப்பேன். உங்களுடைய கொள்கைகள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு நான் வேலையை உருவாக்கி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த மாதிரி காவிரி நீரை வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் முல்லை பெரியார் அணையுடைய பிரச்சனை தீர்த்து வைப்போம். ஒன்றியத்தில் எங்களுடைய கூட்டணி ஆட்சி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்வோம், நீட் எக்ஸாம் ரத்து செய்வோம். இப்படி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட வந்து உங்களுடைய தினக்கூலியை வந்து நாங்கள் உயர்த்துவோம். உங்களுக்கு வந்து நிறைய மாதம் வந்து உதவித்தொகை கொடுப்போம், பேருந்துகள் இலவசமாக கொடுப்போம், உணவுகள் இலவசமாக கொடுப்போம், படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சைக்கிள் மிதிவண்டி கொடுப்போம், மடிக்கணினி கொடுப்போம். இப்படி பல்வேறான திட்டங்களை சொல்லி தான் மக்களையும் என்னையும் உங்களையும் கட்சியில இணைப்பதற்கான ஒரு ஈர்ப்பு கருத்துக்களை தெரிவித்து, கொள்கைகளை தெரிவித்து, குறிக்கோளை தெரிவித்து நம்மகிட்ட அவங்க கட்சியில வந்து மெம்பர் ஆக்குவாங்க. நாமளும் அப்பதான் வந்து ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு, ஒரு அடையாள அட்டை வாங்குறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். ஆனா இந்த பாருங்க, இந்த பையன் பேசுற பாருங்க, அது விஜய் மாதிரி பயங்கரமா முன்னாடி பெல்ட் கொடுத்துருந்தாங்க. கோவில்பட்டியில் தளபதி மொபைல்ஸ் ஒன்று இருக்கு. நீங்க டிவிகே கட்சியில் ஜாயின் பண்ணீங்க, டிவிகே ஐடி கார்டு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் ஃப்ரீ. எது மொபைல் டெம்பர் கிளாஸ் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் கிஃப்ட் வச்சர் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இந்த தம்பி வந்து மக்களை எவ்வளவு கேவலமா, இந்த டிவிகே கட்சியில் இருக்கிற உறுப்பினருடைய சிந்தனைகள் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. அவர் ஒரு வியாபார நோக்கத்தோட அந்த தம்பி வந்து பேசுறான். ஒரு வியாபார நோக்கத்திற்காக இப்பவே அரசியல் ரீதியான விஷயங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க பாருங்க. மக்கள் எவ்வளவு அறிவானவர்கள், அவங்களை எவ்வளவுக்கு ஒரு மங்கிய நிலையில கொண்டு போறாங்க பாருங்க. ஒரு குப்பை மக்கி போது பாருங்க. அந்த நிலையில இந்த சிந்தனைலாம், இந்த பேச்சு எல்லாமே இருக்கு. டெம்பர் கிளாஸுக்காகவும் நீ கொடுக்குற 1000 ரூபாய் கிஃப்ட் வச்சிருக்காகவும், ஒரு நீ வந்து விளம்பரப்படுத்துற அந்த கோவில்பட்டியில் இருக்கிற தளபதி மொபைல்ஸ் உடைய வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காகவும், ஒரு மக்கள் வந்து அவங்களுடைய கொள்கையும் அவங்க எதிர்கால வளர்ச்சியும் எதிர்கால தலைமுறைய வளர்ச்சியும் அடிப்பதற்காக அந்த 1000 ரூபாய் பரிசுக்காக தான் அவங்க டிவிகே கட்சியில் சேரணும் போல. ஏன் நீங்க நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது, இவ்வளவு விஷயம் பண்றீங்கல்ல. நீங்க வந்து டிவிகே கட்சியில ஐடி கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவத்துல கண்டிப்பா குடும்பத்துல ஒருத்தர் வந்து ஐடி கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து மெடிக்கல் செலவுக்காக நான் 1000 ரூபாய் ஒரு பர்சன் கொடுக்க போறோம். நீங்க ஐடி கார்டு வாங்கிட்டீங்கன்னா குடும்பத்துல ஒருத்தர் வாங்கினா கூடமே அவங்களுக்கு நான் 1000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கலாம். இல்ல படிப்பு செலவுக்காக வந்து செமஸ்டர் ஃபீஸ்க்கு பணம் இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் 10,000 நாங்க பணம் கொடுத்து உதவுவோம். இல்ல அவங்களால வேற வந்து தள்ளுவண்டியில இருக்கிறவங்க, அதாவது கடை வைப்பதற்கு அவங்களுக்கு சரியான வசதி இல்லை அப்படின்னா, அவங்க கடை எல்லாமே வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பொருளாதாரம் பிரச்சனை இருக்கு, பண பொருளாதார பிரச்சனை, அவங்களுக்கு வந்து 5000 ரூபாய் பண உதவி கொடுப்போம். உங்க வீடு கட்டுறதுக்கோ இல்ல மற்ற செலவுக்காக உங்ககிட்ட ரொம்ப எக்கனாமிக்கலா நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மாசத்துக்கோ வருஷத்துக்கு ஏதோ ஒரு 10,000 ரூபாய் 5000 ரூபாய் அது எமர்ஜென்சி நிதிக்காக டிவிக்கு வந்து நாங்க உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி, இதுதான் எங்களுடைய செயல்பாடு. மக்களுக்காக, மக்கள் வறுமையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு கை கொடுத்து உதவுவதற்காகத்தான் நாங்கள் இந்த கொள்கையை எடுத்திருக்கிறோம், இந்த முயற்சி எடுத்திருக்கோம்னு சொல்லி, அதுக்காக டிவிகே கட்சியில் ஜாயின் பண்ணுங்க. டிவிகே உறுப்பினர்ல இருந்தா நாங்க மாதம் முதியோர்களுக்கு, வயதான முதியோர்களுக்கு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ